ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து 3 மாசமா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம்னு சொல்லி இந்த உண்டியல் இருக்க அமௌண்ட்லாம் எடுத்து எண்ணி பார்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து எவ்வளோ நான் சேர்த்திருக்கேன்னு சொல்லி நீங்களும் கவுண்ட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொன்றா இருக்கிற வந்து உண்டியல் இருக்க அமௌண்ட்லாம் எடுத்து நான் வைக்கிறேன். எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 90 நாளா வந்து நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்லாம் வந்து ₹100 நோட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து 100 நோட்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். அதை தான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து கையிலேயே பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறங்காட்டி கொஞ்சம் கவுண்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. வந்து ஃபஸ்ட்டு நோட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் எண்ணி நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ₹2100 இருக்குது 100 நோட்டில் மட்டும். அடுத்தது வந்து 200 நோட்டை நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இது எவ்வளோ இருக்கிறது ₹200 நோட் வந்து அப்படியே விட்டுறலாங்க. அதில் கொஞ்சம் தான் இருக்குது. அதை எடுக்கவும் முடியல. ஸோ வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் எதுக்காக அந்த அமௌண்ட் எடுக்கிறேன்னா, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்க வேண்டியது ஜுவல்ஸ்னால் காயின்ஸாக வாங்கி வைக்கலாம்னு ஒரு பிளானு. அது கொஞ்சம் அமௌண்ட் பத்தல. ஸோ வந்து நம்ம சேவிங்ஸை வந்து எடுத்துக்கலாம். 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு நம்ம மறுபடியும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அமௌண்ட் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து அப்போ சேவ் பண்ணது நான் இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் ஓகே தான். ₹10 இருந்தாலும் ₹1 நீங்கள் எவ்வளோ வேணால் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது. பட் நமக்குன்னு ஒரு அவசர காலத்தில் வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த பூட்டை உடைச்சிடலாம். இந்த பூட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ₹500 நோட் இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். இதில் வந்து 9000 இருக்குது. அதில் வந்து 2000 இருக்குது. 2100. ஸோ 11100 இருக்குங்க. நான் வந்து பாப்பாக்காக காயின் வாங்க போகிறேங்க. உங்களுக்கு வாங்கிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம சிறுக சிறுக சேமிக்கிறது தான் நம்ம பாப்பாங்களுக்கு முதலீடாக நம்ம வந்து தங்கம் சேர்த்து வைக்க முடியும். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக வாங்கினா தான் வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்குறப்ப வந்து கரெக்ட் பாப்பாங்களுக்கு வந்து அதாவது இப்போ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு கூட அர்ஜென்ட்டுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம காயின்ஸில் ஜுவல்லரியாக வாங்கி வச்சோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் கூட யூஸ் ஆகும். சப்போஸ் நம்ம வீட்டில் அமௌண்ட் கூட இல்லைனா கூட நம்ம அதை வச்சும் கூட அமௌண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்காக தான் கோல்டு வாங்குகிறோம். ஸோ நீங்கள் வந்து கோல்டு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எதில் வேணால் இதில் முதலீடு பண்ணி வைக்கலாம் நீங்கள். பட் நம்ம ஃப்யூச்சருக்காக யூஸ் பண்ணணும். பணத்தோட அருமை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நமக்கு தாங்க தெரியும். எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்பாவோட காசில் நம்ம வாழ்கிறப்ப வந்து நமக்கு வந்து பணத்தோட அருமை தெரியாதுங்க. ஈஸியாக நம்ம செலவு பண்ணிடுறோங்க. ஆனால் அதுவே நம்ம சம்பாதிக்கிறப்ப தான் தெரியுது நம்ம அந்த பணத்தோட அருமை. ஒவ்வொன்றும் பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒர்க் பண்ணுறப்போ அமௌண்ட்லாம் வந்து சேலரி அம்மாட்ட வந்து கொடுத்துருவேங்க. அம்மா அப்பாட்ட கொடுத்துருவேங்க. நான் எனக்கு செலவு போக அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். பட் அப்போல்லாம் நான் செலவு ஓவரா அதிகம் பண்ணோன்னா எனக்கு தேவைக்காக பண்ணிடுவேன். பட் சேவிங்ஸ்லாம் பண்ணதே கிடையாதுங்க. எனக்குன்னு கல்யாணம் ஆகி பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் சேவிங்ஸு என்னென்ன தெரியுது. நம்ம பாப்பாக்காக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க எனக்கும் அந்த அருமை புரியுது. அதனால தான் நானும் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து பெண் குழந்தைகளுக்காக மட்டும் இல்லைங்க. யார் குழந்தைகள் இருந்தாலே நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். நம்ம பின்னாடி அப்புறம் கல்யாணம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நம்ம அவங்களுக்கு மட்டும் யோசிக்கிறதில்ல, நமக்கும் யோசிக்கணுங்க. பெண்களாகி நமக்கும் கொஞ்சமாவது கோல்டு இருக்கணுங்க. நம்ம கோல்டு இருக்க வரைக்கும் நம்மளையும் நிறைய பேர் மதிப்பாங்க. அந்த காலத்தில் ஃபஸ்ட்லாம் கோல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டு தான் அவங்களவே மதிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சா தான் நமக்கும் கொஞ்சம் 4 பக்கம் மரியாதை இருக்குங்க. ஃபைனலாக நம்ம உண்டியல எடுத்தாச்சுங்க. அடுத்தது வந்து மறுபடியும் சேவ் பண்ணி வைப்போம். ₹10 சேலஞ்ச் ஸ்கீம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான சேலஞ்சுக்கான அமௌண்ட்டும் எடுத்து வச்சுருங்க. நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்களா? செக் பண்ணிக்கிங்க.
இந்த சேவிங்ஸ்ல வந்து சப்போஸ் நம்ம வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டா கூட, நம்ம அந்த சேவிங்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் வீட்ல ஏதாவது திடீர் ஃபங்ஷன் வைக்கிறோம், இல்ல ரிலேஷன்ல வீட்ல ஃபங்ஷன் வைக்கிறோம்னா, நமக்கு அப்போ வந்து நமக்கு அந்த அமௌண்ட் யூஸ் ஆகுங்க. நாங்கலாம் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து, ஸ்கூல்ல வந்து சஞ்சய் அக்கான்னு சொல்லி போட்டு நாங்க வந்து சேமிப்பு திட்டத்துல வந்து போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து போடுறப்போ வந்து யார் வந்து ஹையஸ்ட்டா போடுறாங்களோ, அவங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் குடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்ப இருக்க டீச்சர்ஸ்லாம். பட் இப்ப இருக்க ஸ்கூல்ல வந்து இப்பயும் இருக்கு. பட் போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவ் பண்ற மாரி இருக்கு. பட் நம்ம காலத்துல வந்து குட்டி குட்டி குழந்தையா இருக்கிறப்போ, அப்பவே நமக்கு சஞ்சய் அக்கா போட்டு சொல்லிக் குடுத்தாங்க. இப்பயும் அதே மாரி நீங்க புள்ளைகளுக்கு வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து நீங்க உண்டியல் குடுத்து சேவ் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது மாரி நெறையா ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி பாப்பாங்களுக்கும் நீங்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் குடுத்தா தான், அவங்களோட ஃப்யூச்சரும் நல்லாருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல. எல்லோரும் நல்லா இருப்பாங்க. பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாழினி. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.